பாவ் அண்டு ஸ்வீட் பன் ரெசிபி. இது ரெண்டுக்குமே ஒரே ஒரு பேஸ் தான், மாவு ஒன்று தான். ரெசிபி தான் நம்ம ரெண்டும் செய்ய போகிறோம். ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். பர்த்டே பார்ட்டிஸ் இல்லை நார்மல் பார்ட்டிஸில் கட்டாயமாக பாவ் பாஜி ஒரு டிஷ் இருக்கும். அந்த பாவ் பாஜிக்கு பண்ணுற பாவு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சின்ன சின்ன பாவாக பண்ணி கொடுத்தோம்னா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் நம்ம நார்மலாக செய்கிறப்பவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நல்லாவே எண்டு ரிசல்ட் ரொம்பவே நல்லா வந்தது. இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு வீடியோட எண்டில் நான் கொடுத்துருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்வீட் பன் ஆல்சோ ரொம்ப நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்தது. நார்மலாக மினி பாவ் நான் ஓடிஜியில் பண்ணியிருக்கேன். ஸ்வீட் பன் நான் கடாயில் பண்ணியிருக்கேன், ஸ்டவ்வில் வச்சு கடாயில் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் ஒரு கிளாஸ் வார்ம் மில்க் எடுத்திருக்கேன். லைட்டாக சூடாக கை பொறுக்கிற சூடு இருக்கணும். ரொம்ப லைட்டான சூடில் உள்ள வார்ம் மில்க்கு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 3 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட பால் இல்லைன்னாக்கா நார்மல் ஹாட் வாட்டர் கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். விரல் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுடக்கூடாது, லைட்டாக சூடாக இருக்கணும். நார்மல் ஹாட் வாட்டர்லேயும் நீங்கள் இதை பண்ணலாம். ஈஸ்ட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 3 கப் மைதா எடுத்திருக்கேன். ஒரு அரை கிலோ மைதா இருக்கும். 3 கப் மைதா எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 2 ஸ்பூன் பால் பவுடர் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பால் கூட ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அது அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்தமாரி ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும். அது இது கூட மாவு கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட்டு கூட மாவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை பால் இருந்தால் பாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா அடிப்பக்கம் மேலே வர மாதிரி காற்று நல்லா உள்ளே போகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இதே பாத்திரத்தில் வச்சோம்னாக்கா அது ரைஸ் ஆகிறப்ப எல்லா பாத்திரம் சைட்லலாம் ஒட்டிக்கும். ஸோ இன்னொரு பவுலில் எடுத்துகிட்டு அந்த பவுலில் பட்டர் இல்லாட்டி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை ஒரு 1 மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா மாவு இந்த மாதிரி நல்லா ரைஸ் ஆகிட்டு வந்திருக்கும், நல்லா உப்பி வந்திருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு வாட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ட்ரேயில் பாஸ்மெண்ட் பேப்பர் போட்டுக்கலாம், கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னாக்கா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ட்ரை ஃப்ளவர், ஏதாவது மைதா இல்லாட்டி கோதுமை மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு சின்ன சின்ன பால்ஸாக பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மல் பாவுக்கு இதை விட கொஞ்சம் மாவு நிறைய எடுத்து பண்ணுவோம். இது ஒரு ரவா லட்டு விட கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு துணியை போட்டு மூடி இது ஒரு 1/2 ஹவருக்கு ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இந்த மாவு ஊறுற வரைக்கும் நம்ம ஸ்வீட் பன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். இதுக்கு நான் ஒரு அரை கப் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நார்மல் கோகோனட் இருந்தால் கூட நீங்கள் கடாயில் லைட்டாக வறுத்துட்டு அதை கூட எடுத்துக்கலாம். ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். இது கூட உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் 2 இல்லை 3 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். இது கூட நான் டூட்டி ஃப்ரூட்டி 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நட்ஸ் இருந்ததுன்னா நட்ஸும் சேர்த்துக்கலாம். டேட்ஸ் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். டேட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்வீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. நம்ம கொழுக்கட்டைக்கு எப்படி மாவில் ஸ்டஃப் பண்ணி எடுத்துப்போமோ அதேமாரி இதையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பன்ஸ்லையும் ஸ்டஃபிங் ஃபில் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க.
ஸ்வீட் பன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதையும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு கிளாத்தை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மினி பாவ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது அரை மணி நேரம் ஆயிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் கொஞ்சம் நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்குது. இது மேலே நல்லா காய்ச்சி ஆற வச்சுனா பால் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து தண்ணி கலக்காத நல்லா திக்கான பாலாக இருக்கணும். அப்போ தான் மேலே வந்து அந்த ப்ரௌன் கலர் நமக்கு பன் மேலே வந்து ப்ரௌன் கலர் தெரியும் இல்லையா, அது அப்போ தான் கரெக்டாக ஃபார்ம் ஆகிட்டு வரும். ஸோ தண்ணி கலக்காத பால் எடுத்துக்கோங்க. ஸ்வீட் பன் மேலேயும் இது அப்ளை பண்ணிக்கலாம். நான் நார்மல் மினி பாவ் 2 ட்ரேயில் பண்ணியிருக்கேன். அதை ஓடிஜியில் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். சரி, வீடியோவில் பார்த்தாலே தெரியும் பாவு நல்லா ரைஸ் ஆகிட்டு வருது. இது இடையில நீங்கள் 2 இல்லை 3 டைம் இடையில எடுத்துகிட்டு திரும்ப நம்ம பால் அதில் அப்ளை பண்ணி தான் நீங்கள் பேக் பண்ணணும். இப்போ ஸ்வீட் பன் பேக் பண்ணிக்கலாம். நான் கடாயில் ஆல்ரெடி உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்வீட் பன் ட்ரேவை அதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இதை மூடி வச்சுட்டு பேக் பண்ணலாம். 30 to 40 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். இடையில ஒரு டைம் எடுத்துகிட்டு நான் பால் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப மூடி வச்சு பேக் பண்ணியிருக்கேன். ஓடிஜியில் பேக் பண்ணது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு இது மேலே பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் நெய் எதுவாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. அது மாய்ஸ்டர் அப்போ தான் இருக்கும், இல்லாட்டி ட்ரை ஆகிடும். ஸோ அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக நல்லாவே ரெடியாகி வந்திருக்குது. இப்போ கடாயில் பேக் பண்ணதும் 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதையும் எடுத்து பார்த்துடலாம். ஸ்வீட் பன் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இதை சர்வ் பண்ணுறப்ப இது மேலே கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட் டூட்டி ஃப்ரூட்டியும் மிக்ஸ் பண்ணி அதில் மேலே தூவி விட்டிங்கனாக்கா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். நல்லா சாப்பிட்டா நல்லாவே ஸ்வீட் பன்ஸ் ரெடியாகி வந்திருந்தது. இப்போது மினி பாவ் சர்வ் பண்ணுறப்போ பாவை எடுத்துகிட்டு அதை மிடில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் பாவ் பாஜி மசாலா பண்ணியிருந்தீங்கன்னா பாவ் பாஜி மசாலா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினாக்கா சிக்கன் கிரேவி இல்லை மிக்ஸ்டு வெஜிடபிள் மசாலா சேர்த்து பண்ணுற எல்லா கிரேவிஸுமே இது கூட நல்லாவே சூட் ஆகும். இது மேலே கொஞ்சம் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. மேலே கொஞ்சம் கிரேவி அப்ளை பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப குட்டி குட்டி பாவாக இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் ஆவாங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட்டு பர்த்டே பார்ட்டி ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், மினி பாவ் அண்ட் ஸ்வீட் பன் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக ரொம்பவே நல்லா இருந்தது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.